Hi students, நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற டாபிக் magnetic field due to long straight conductor carrying current. இது உங்க 12th standard physics lesson number 3 magnetism and magnetic effects of electric current. இங்கிருந்து நம்ம இந்த டாபிக் எடுத்திருக்கோம். இதில் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் கேட்டீங்கன்னா, ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் ஒயர் கண்டக்டர் அது கரண்ட்டை கேரி பண்ணும்போது அது சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய வேல்யூ எவ்வளவு, இதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா பயோட்-சேவர்ட் லா. இது எப்படி வந்து உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இன்னொரு வீடியோ நீங்கள் பார்த்து வாங்கிது. ஸோ பயோட்-சேவர்ட் லாவை யூஸ் பண்ணி தான் நம்ம அப்ளை பண்ணி தான் இந்த ஓவரால் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அரௌண்ட் த கரண்ட் கேரிங் கண்டக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். கவனிங்க, நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கண்டக்டிங் ஒயர் எடுத்தோம்னு ஒரு வெர்டிக்கலா ஒரு ஒயரை பிளேஸ் பண்ணிக்கணும். நம்ம அதான் லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர்ங்கிறது காயிலா இருக்கலாம், சாலினாய்டா இருக்கலாம், ஒயரா இருக்கலாம். ஹியர் வி ஆர் டேக்கிங் எ ஒயர். அப்ப இந்த லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டிங் ஒயரை y dash அப்படின்னு பாயிண்ட்ஸ் ரெப்ரசன்ட் பண்றது. இது கேரி பண்ணக்கூடிய கரண்ட் வந்து I, அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அப்போ ஒரு ஒயர் வந்து கரண்ட்டை கேரி பண்ணும்போது என்ன ஜென்ரேட் ஆகும், சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜென்ரேட் ஆகும். இதை நம்ம ஒயர் சைடுடைய கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். நம்ம அது தொடர்ந்து வரக்கூடிய பயோட்ஸை விட்டு அதான் எக்ஸ்பிளைன் பண்றது. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை பார்த்துட்டு பண்ணணும். ஒரு ஒயர் சார்ஜ் கேரி பண்ணும்போது என்ன ப்ரொடியூஸ் ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜென்ரேட் ஆகும். ஒரு கண்டக்டிங் ஒயர் சார்ஜ் கேரி பண்ணும், சார்ஜ் மட்டும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜென்ரேட் ஆகும். ஆனா நம்ம இங்க சொல்றோம், உங்களுக்கு ஒரு அயன் பாக்ஸ் இருக்கு, அயன் பாக்ஸை பிளக் பாயிண்ட்ல கனெக்ட் பண்றேன், பவர் வந்து மூவ் ஆகுது. அந்த எலக்ட்ரிக் பவர், எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் கன்வெர்ட்டட் டு ஹீட் எனர்ஜி. அப்ப கரண்ட் மூலமா என்ன ஜென்ரேட் ஆகும், உங்களுக்கு ஹீட் எனர்ஜி ஜென்ரேட் ஆகுது, எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் நடக்குது உங்களுக்கு. அதே மாதிரிதான் கரண்ட்டுடைய மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், எலக்ட்ரிக் கரண்ட்னால ஜென்ரேட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ். அப்ப இந்த கண்டக்டர் எலக்ட்ரிக் கரண்ட்டை கேரி பண்ணும்போது அதை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் அது ப்ரொடியூஸ் பண்ணும். சரி, அப்ப இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அரௌண்ட் த கரண்ட் கேரிங் கண்டக்டர், அதுல ஒரு பாயிண்ட் நான் கன்சிடர் பண்றேன், P என்ற ஒரு பாயிண்ட். இந்த இடத்துல உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளவு ஃபைண்ட் அவுட் பண்ண போகுது. சோ ஒரு கரண்ட் கேரி ஒரு கண்டக்டர் கரண்ட் கேரி பண்ணும்போது சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜெனரேட் ஆகும். இதான் வச்சா நீங்க இதான் ஒயர், இல்ல கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது இத சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜெனரேட் ஆகும். ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும் அதான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அதான் क्वेश्चन, மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு கரண்ட் கேரிங் கண்டக்டர், the long straight conductor carrying current. ஓகே, அப்ப இந்த P என்கிற பாயிண்ட்ல எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா தான் பயோட்-சேவர்ட். சரி, இப்போ இந்த P என்கிற பாயிண்ட்டுக்கும் இந்த ஒயருக்கும் இன்புட்ல டிஸ்டன்ஸ் எவ்வளவு, A is the distance from the current carrying conductor to the point P. அப்ப இந்த ஜாயினிங் பாயிண்ட் ஒரு நேம் கொடுமா உங்களுக்கு, இட்ஸ் a O. நோட் பண்ணிட்டே வாங்க, டயக்ராம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி நம்ம டெரிவேஷன் ஈஸியா சிம்பிளா டெரைவ் பண்ண முடியும். சரி, பயோட்-சேவர்ட் லா அப்ளை பண்ணி சொல்லியாச்சுல. அப்ப பயோட்-சேவர்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கண்டக்டருக்கு வந்து லெங்த் எப்படி வேணா இருக்கலாம், whatever it may be the length. இப்போ ஒரு ஒயர் எடுத்துக்கிறீங்க, ஒரு வீட்டுக்கு எலக்ட்ரிக் கனெக்ஷன் கொடுக்குறாங்க. அப்ப அந்த ஒயர் வந்து ஒரு 500 மீட்டர் இருக்கு. ஒரு எலக்ட்ரிக் ஃபேன்ல ரோட்டார் அதுல கூடிய காயில் பாக்குறீங்க, சர்க்குலர் ஷேப், அது 100 மீட்டர் வச்சுக்கீங்க. இதுமே அப்ப சாலினாய்ட் ஸ்ப்ரிங் ஷேப்ல இருக்கு, டிஃபரெண்ட் ஷேப்ல காயில்ஸ் வருது உங்களுக்கு, கண்டக்டிங் ஒயர்ஸ் வருது உங்களுக்கு. அப்ப ஒவ்வொன்றுடைய லெங்த் வந்து வேரி ஆகும், கெப்பாசிட்டியை பொறுத்து வேரி ஆகும். அப்ப அது வேரியபிளா இருக்கு உங்களுக்கு. அப்ப இவன் என்ன பண்றான்னா, ஒரு ஸ்மால் போர்ஷன் எடுத்துங்க, கான்ஸ்டன்டா ஒரு ஸ்மால் போர்ஷன்,
அந்த ஸ்மால் போர்ஷனுக்கான மேக்னெட்டிக் ஃபீல்டு அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு I, டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு dl, டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தீட்டா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு r ஸ்கொயர். இதான் பயோட் செவட்னால மீடியா சொல்லிருக்கணும். அது தனி வீடியோ இருக்கு, அது நீங்க பாத்துங்க. அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார் a small section, small segment or small element, it is equal to mu naught by 4 pi I dl sin theta by r square. இதுதான் நீங்க அப்ளை பண்ண போறோம் பாருங்க. அப்ப இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஸ்மால் போர்ஷன் எடுத்தாதான் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். அப்ப என்ன பண்ண போறோங்க, ஒரு ஸ்மால் போர்ஷன் எடுக்கலாமா, A B, இதுதான் ஸ்மால் போர்ஷன். இந்த ஒயர்ல இந்த ஒயரோட லெங்த் வந்து இன்ஃபினிட்டி லெங்த், நாட் டிஃபைன்ட் லெங்த், எவ்வளவு லெங்த் சொல்லுங்க, பட் we are taking small portion. அதோட லெங்த் நமக்கு தெரியும் எவ்வளவு, அது ஸ்மால் லெங்த் dl, d na small, l na length. அப்ப ஸ்மால் செக்மெண்ட், ஸ்மால் எலிமெண்ட், ஸ்மால் போர்ஷன் AB அதோட லெங்த் ஸ்மால் லெங்த். so dl நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம். now we are going to connect the A and B. எது கூட, B கூட. இந்த பாயிண்ட் கனெக்ட் பண்ணலாமா, A ல இருந்து P ய கனெக்ட் பண்றேன், B ல இருந்து P ய கனெக்ட் பண்றேன். இந்த A ல இருந்து P வரைக்கும் உள்ள லைன் இருக்குல்ல, அதுக்கான டிஸ்டன்ஸ் வேல்யூ மட்டும் நமக்கு போதுமானது. அதை நம்ம R ல ரெப்ரசன்ட் பண்றோம். from A to the point P, that is P. டயக்ராம் நோட் பண்ணிட்டு வாங்க. அப்ப இந்த ஆங்கிள்ஸ் பாக்குறீங்க, இந்த ஆங்கிள்ஸ்க்கு ஒரு வேல்யூ கொடுக்கணுமா இல்லையா, இந்த ஆங்கிள்ஸ் வந்து இதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும், பை, இந்த லோயர் ட்ரையாங்கிள். அதுக்கு மேல உள்ள ட்ரையாங்கிள் டி பை அப்படின்னு சொல்றேன். ரெண்டு ஆங்கிள் நோட் பண்ணீங்க. இப்ப பாருங்க, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த OPAங்கிறது ஒரு ட்ரையாங்கிள். இது பார்க்கறதுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்றோம். ஏன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருந்தா அது ரைட் ஆங்கிள். இது பாருங்க, இங்க 90 டிகிரி இருக்கு, அதனால இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சோ அதுல ஃபார்முலா ஈஸியா அப்ளை பண்ணலாம். லுக் அட் another one triangle. அது மேல பாருங்க ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. அந்த ட்ரையாங்கிள் பார்த்தா என்ன ட்ரையாங்கிள் முடிவு பண்றோம் நம்ம, ட்ரையாங்கிள் many டைப்ஸ் இருக்கு. மூணு சைடு சேமா இருந்துச்சுன்னா அது ஈக்குவேட்டட் ட்ரையாங்கிள் சொல்லணும். 3 sides are equal அப்படின்னா ஈக்குவேட்டட் ட்ரையாங்கிள். any 2 sides are equal அப்படின்னா ஐசோசெல் ட்ரையாங்கிள். எந்த சைடுமே ஈக்குவலா இல்ல அப்படின்னா ஸ்கேலிங் ட்ரையாங்கிள் சொல்லணும். அப்ப இங்க இருக்கிற ட்ரையாங்கிள் ஸ்கேலிங் ட்ரையாங்கிள், எல்லாமே டிஃபரெண்ட் லெங்த் இருக்கு. அப்ப அது ஒரு ரைட் ஆங்கிளா மாத்தினா அதுக்கான ஒரு வழி ஒண்ணு இருக்கு, பார்க்கலாமா. இந்த பிபின்ற லைன் இருக்குல்ல, அதுமே ப்ரொடெக்டர் வச்சு 90 டிகிரி ஒரு லைன் டிரா பண்ணுங்க, அது ஏழு மீட் பண்ணணும். இது பாருங்க, அப்ப இது மீட் பண்ற பாயிண்ட் C இருக்கு. அப்ப AC is perpendicular to the BP. சொல்லாம இல்லையா, ACங்கிற ஒரு லைன் டிரா பண்றேன், that's a perpendicular line, it is on the line BP. ஓகே, மார்க் பண்ணிட்டேன். நம்ம என்னெல்லாம் பண்றோமோ அதை மார்க் பண்ணிச்சோம். ஓகே, இப்ப பாருங்க, இந்த இடத்துல ப்ரொடெக்ட் வச்சு நம்ம பண்ணோமே, இது 90 டிகிரி, இது 90 டிகிரி. அப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஏதாவது 90 டிகிரி இருந்துச்சுன்னா அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்ப இங்க ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இதுக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஆனா இந்த 3 ட்ரையாங்கிள்ஸ்ல ஆங்கிள்ஸ் இருக்கு பாருங்க, பை இருக்கு, டி பை இருக்கு. ஆனா இந்த ட்ரையாங்கிள் இல்லையே, சோ அதுக்கு ஒரு பாயிண்ட் மார்க் பண்றேன், தீட்டா. சோ இதுதான் என்ன உங்களுக்கு இந்த ட்ரையாங்கிளுக்கான அக்யூட் ஆங்கிள். ஓகே, இப்ப we have 3 triangles, right angle triangles. ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம், ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணலாம். கவனிங்க, நம்முடைய நோக்கம் என்னவா இருக்கணும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபைண்ட் அவுட் பண்றது. அதுதான் நம்முடைய நோக்கம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் கேரிங் கரண்ட். ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் அது ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட்
ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல எவ்வளவு இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு. இதான் இந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, அதுக்கான டயக்ராம். ஓகே, இட்ஸ் வெரி சிம்பிள். கவனிங்க. இப்ப இன்னும் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப இதான் ஒயர் வச்சுங்க. இட்ஸ் ப்ராடா இருக்கு, தின்னா இருக்க ஒயர் இருக்கும், ப்ராடா. ஆனா ஒயர் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா சர்க்குலர் ஷேப்ல டாப்ல இருக்கும், பார்க்கறதுக்கு சிலிண்டர் மாதிரியே இருக்கும். ஒரு தின் ஒயர் இருந்தா கூட அதை பார்த்தீங்கன்னா அப்படி உங்களுக்கு ஒரு தின் சிலிண்டர், இட்ஸ் லுக்ஸ் லைக் ஏ சிலிண்டர். அப்ப சிலிண்டர் மாதிரி இருக்குன்னா அதோடைய டயக்ராம் போடுற பாருங்க. இதுதான் ஒரு ஒயர் வச்சுக்கோங்க. அப்ப இதுல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் மூலமா எப்படி உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜெனரேட் ஆகும்னா இதே ஷேப்ல உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜெனரேட் ஆகும். ஸோ இந்த பென் மாதிரி உங்களுக்கு ஒயர் இருக்கு, இதே ஷேப்ல உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜெனரேட் ஆகும். இது பாருங்க. அப்ப இந்த இடத்துல பாயிண்ட் பி கன்சிடர் பண்ணா இது வரைக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வரும். ஏன்னா இங்க ஸ்டார்ட் உங்களுக்கு இங்க எவ்வளவு தூரம் இருக்கோ அதே தூரம் டிஸ்டன்ஸ் ஒரே மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அப்ப பாருங்க, இந்த டாட்டட் லைனை போடுற உங்களுக்கு இது erase பண்ணிடு. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது இவ்வளவு தூரம் வரும் உங்களுக்கு. ஸோ அப்ப இந்த லைன் கவனிச்சிங்க, இந்த லைன் இதுக்கு கீழே ஒரு ஆங்கிள் இது உங்களுக்கு, இதுக்கப்புறம் ஆங்கிள் இது π1, இது π2. ஓகேவா? இந்த ஆங்கிள் டோட்டலா 180 டிகிரி, இதுல பாதி அதுல பாதி. அப்ப இது 90 டிகிரி அது 90 டிகிரி, டோட்டலா ஹாஃப் சர்க்கிள். ஆனா இந்த 0 கீழே உள்ள மைனஸ் வேல்யூஸ் சொல்லணும், மைனஸ் π1, மேல உள்ள பிளஸ் வேல்யூஸ். ஓகே, இது நம்ம இன்டகிரேஷன்ல யூஸ் பண்ணலாம் நம்ம. ஓகே, அது பிறகு பார்க்கலாம். சோ இப்போ இதுவெல்லாம் இப்போ டயக்ராம் இருக்கு. இப்போ என்ன பண்ண போறேன், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ண போறோம், இந்த ட்ரையாங்கிள்ஸ், இந்த டயக்ராம் இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள்ஸ் அதுக்கான வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். கவனிங்க, இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் பாருங்க, மேல ஏபிசி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, ஏபிசி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் காமன் லைன் பாத்தீங்கன்னா ஏசிங்கிறது. கவனிங்க, ஏ டு சி, இதுக்கும் காமன் இதுக்கும் காமன், ரெண்டுக்கும் பொதுவா இருக்கக்கூடிய ஒரு லைன் ஏசி. அந்த வேல்யூ ஃபைண்ட் பண்ண போறேன். சோ டயக்ராம் போடுறோம் பாருங்க. இந்த டயக்ராம் எப்படி இருக்கோ அதே மாதிரி நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இங்க ஆங்கிள் இருக்கு, இது 90 டிகிரி, தட்ஸ் ஆல். இது வந்து பி, இது வந்து ஏ, இது சி. ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் ப்ராடா போட்டுருக்கு. ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி, ட்ரையாங்கிள் ஏபிசியில் நம்ம என்ன செய்ய போறோம், சைன் தீட்டா, கியூட் ஆங்கிளுங்கனால சைன் தீட்டா. ஏன் சார் சைன் தீட்டா நீங்க எடுத்துறீங்க அப்படி கேட்டீங்கன்னா ஒரு கொஸ்டின் வரும் உங்களுக்கு. ஏன் சார் காஸ் தீட்டா எல்லாமே அது கூட அக்யூட் ஆங்கிள் உங்களுக்கு ஏன் கேட்டீங்கன்னா, நமக்கு எந்த தேவையோ ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு, சைன் எடுத்துக்கலாம் காசு எடுத்துக்கலாம். ஆனா எனக்கு தேவை ஏசிங்கிற ஆப்போசிட் சைன். ஓகேவா? அப்ப ஆப்போசிட் சைடு எனக்கு வேணும்னா சைன் தீட்டா ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆகும். அப்ப நம்மகிட்ட ரெண்டு சாய்ஸ் இருக்கு, எது வேணும் எடுக்கலாம், நம்மகிட்ட தேவைக்கு ஏற்றபடிதான். சோ அதனால ஏசி தேவைப்படுது. அப்ப ஆப்போசிட் சைடு, ஆப்போசிட் எங்க இன்வால்வ் உங்களுக்கு சைன் தீட்டால. சோ சைன் தீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ். ஆப்போசிட் வேல்யூ பாருங்க, தீட்டா எங்க இருக்கு, இதுக்கு ஆப்போசிட் வந்து ஏசி பாருங்க, ஏசி தீட்டாவுக்கு ஆப்போசிட் ஏசி. ஹைபோட்டனஸ்ங்கிறது 90 டிகிரிக்கு ஆப்போசிட், 90 டிகிரி பாருங்க, 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இந்த ஏபிங்கிறது. இதோட லென்த் வந்து dl மீடியம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. சோ ஏபி என்கிறது 90 டிகிரிக்கு ஆப்போசிட், அது ஹைபோட்டனஸ். ஒவ்வொரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்லயும் 90 டிகிரி எங்க இருக்கு பாருங்க, அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் ஹைபோட்டனஸ். சோ ஏசி பை dl, ஏபியோட வேல்யூ dl, இது sin தீட்டா. நமக்கு என்ன வேணும் உங்களுக்கு, ஏசி, ஏசிங்கிறது காமன் லைன் ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கும். அப்ப
dl sin theta ஒரு வேல்யூ கிடைச்சா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் இருந்து ஒரு வேல்யூ கொண்டு வந்துட்டேன் dl sin theta நோட் பண்ணீங்க. இப்போ அடுத்து நம்ம அது பக்கத்துல உள்ள ட்ரையாங்கிள் அதையும் டயக்ராம் டிரா பண்ற பாருங்க. இது வந்து 90 டிகிரி ACP. இந்த ஆங்கிள் வந்து d பைன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, செக் பண்ணலாம் நம்ம. இது வந்து R. ஓகேவா? இந்த ட்ரையாங்கிள் பேர் எப்படி கொடுக்குறது? ஆங்கிள் இங்க இருக்கு, உங்களுக்கு அக்யூட் ஆங்கிள் இங்க இருக்கு. அப்ப ட்ரையாங்கிள் APC சென்டர்ல இந்த ஆங்கிள் வரும் APC. இங்க என்ன யூஸ் பண்றது? sin θவா cos θவா? சேம் sin θ உங்களுக்கு. ஏன்னா sin θ கொடுத்தா ஆப்போசிட் AC நமக்கு தேவை வேணும் உங்களுக்கு. அப்ப sin θ that is equal to opposite side by hypotenuse. இங்க ஒரு क्वेश्चन உண்டு வரப்போகுது உங்களுக்கு. sin θ னா என்ன? cos θ னா என்ன? the sin னா another one meaning கிட்ட acute, it is small அப்படி மீனிங். cos அப்படினாலும் it's acute or small. ஓகேவா? அப்ப தீட்டாங்கிறது ஆங்கிள், அது நம்பர்ஸ்ல மென்ஷன் பண்ணும். 30 டிகிரி 40 டிகிரி நம்பர்ஸ்ல வரும் உங்களுக்கு. அப்ப இந்த sin and cosங்கிறது ஸ்மால் மீனிங். அப்ப என்ன பண்ண போறீங்க? sin னா ஸ்மால்ல, அதுக்கு பதிலா d ன்னு யூஸ் பண்ண போறேன். d னா ஸ்மால் தான். இங்க சொன்னேன் d என்னது? ஸ்மால் லெங்த். dB என்னது? ஸ்மால் போர்ஷனுக்கான மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகேவா? அப்ப d என்னது? ஸ்மால். அப்ப sin னா அக்யூட் ஸ்மால் மீனிங், அதுக்கு d ன்னு யூஸ் பண்றேன். தீட்டா என்னது? பாருங்க, டைம் பாருங்க, பை ன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்ப instead of sin theta we can write d pi. sin theta பதிலா sin னா d, sin னா ஸ்மால், d னா ஸ்மால், theta னா ஆங்கிள். என்ன theta ஆங்கிள் உங்களுக்கு? பைங்கிற ஆங்கிள். சோ d pi. அப்ப sin theta பை d pi அதாவது சொல்ல முடியாது சார், d pi சொல்ல முடியுங்க. ஏன் சொல்லுனா d pi சொன்னா அது சைனாவும் இருக்கலாம் காசாவும் இருக்கலாம். அதுதான் நமக்கு sin theta ஃபார்முலா எழுதிட்டு அது கீழே நான் மென்ஷன் பண்றேன் உங்களுக்கு. ஓகே, சப்போஸ் d pi னா அது cos pi விட சொல்லாமே, cos theta இருக்கு, cos னா ஸ்மால், d ன்னு போடுங்க, thetaங்கிறது pi. அப்ப cos theta விட d pi சொல்ல முடியும். நம்ம அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காக sin theta உடைய ஃபார்முலா எழுதிட்டு அதை யூஸ் பண்ணா நீங்க ஆப்போசிட் சொல்லக்கூடிய AC யை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதுக்கு அப்புறம் நான் அப்படி எழுதுறேன். சோ d னா ஸ்மால், sin னா ஸ்மால், theta னா ஆங்கிள், இங்க pi என்கிற ஆங்கிள் இருக்கு. சோ d pi ன்னு எழுதலாம். இப்ப ஆப்போசிட் வேல்யூ உங்களுக்கு d pi க்கு ஆப்போசிட் AC. ஹைபோடெனஸ்ங்கிறது 90 டிகிரிக்கு ஆப்போசிட் R இருக்கு. அது AP அந்த சைடு சொல்லிட்டு அப்புறம் அடுத்த ஸ்டெப்ல நம்ம எழுதணும். d pi that is equal to AC by R. AP உடைய வேல்யூ R. So AC that is equal to R d pi. We got another one value. Tell AC that is equal to R d pi. Tell உங்களுக்கு. So AC is equal to ds sin theta ஒரு வேல்யூ. ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சீங்க. AC is equal to R d pi. இது செகண்ட் ஈக்குவேஷன். 1 and 2 னு மென்ஷன் பண்ணியாச்சு. ஓகே, சோ ரெண்டு ட்ரையாங்கிள் முடிச்சிட்டேன், இன்னும் ஒரே ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த 1 and 2 ஈக்குவலைஸ் பண்ணலாம். 1 that is equal to 2. ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல AC இருக்கு, இங்க AC இருக்கு. காமன் லைனை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ரெண்டு ட்ரையாங்கிள் காமனா இருக்கக்கூடிய ACங்கிற லைனை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் உங்களுக்கு dl sin theta AC யோட வேல்யூ that is equal to அங்க AC யோட வேல்யூ உங்களுக்கு R d pi. அப்ப dl sin theta வை நம்ம எப்படி எழுதலாம்? R d pi ன்னு எழுதலாம். இது எங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்? பயோட் சேவட்ல
பயோட் சாவர்ட்ல வந்து dB is equal to mu naught by 4 pi I dl sin theta by r square. இந்த dl by sin theta நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். அப்ப dB that is equal to mu naught by 4 pi I r d pi. இந்த dl sin theta க்கு பதிலா என்ன சொல்றோமே, dl sin theta க்கு பதிலா r d pi சொல்லியாச்சு by r square. இது உங்களுக்கு I r d pi by r square. இதுல இந்த ஒரு r ஐயும் இது கேன்சல் பண்ணலாமா இல்லையா? அப்ப அடுத்த ஸ்டெப் என்ன வரும்? இது நான் erase பண்ணிடுறேன். dB is equal to mu naught by 4 pi I இந்த ds sin theta க்கு பதிலா என்ன போட்டுருக்கோம், இங்க நான் எழுதுறேன் r d pi by r square இருக்கு. dl sin theta மட்டும் நான் r d pi மாத்துறேன். இப்போ இந்த ஒரு r ஐயும் இதையும் கேன்சல் பண்ணலாம். அப்ப dB that is equal to mu naught by 4 pi I d pi by r. ஓகேவா? இது வரைக்கும் முடிச்சாச்சு. இன்னும் ஒரே ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் இருக்கு. கவனிங்க, இந்த ஸ்டெப்பை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இதுல r உடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். now we can take the third triangle. third triangle பார்த்தா ஆங்கிள் எங்க இருக்கு, பை இங்க இருக்கு. அப்ப p ல சென்டர்ல வரணும். அப்ப ட்ரையாங்கிள் OPA சென்டர்ல ஆங்கிள் p என்கிற பிளேஸ்ல. இதை வேணா டிரா பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பை என்கிற ஆங்கிள் இருக்கு, P A O இது 90 டிகிரி, இதோட வேல்யூ வந்து ஆறுங்கிறது, இது A. இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். sin theta யூஸ் பண்ணலாம், cos theta யூஸ் பண்ணலாம். both are acute angles. இங்க எது யூஸ் பண்றது? லாஸ்ட் ட்ரையாங்கிளுக்கு ஒரு நோக்கம் ஒன்று இருந்துச்சு, ஏசிங்கிறது காமனா இருந்துச்சு உங்களுக்கு ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணும். இங்க டேட்டாஸ் என்ன அவைலபிள் பார்க்கணும். இங்கதான் ஆங்கிள் இருக்கு, ஆங்கிள் இருக்கக்கூடிய பிளேஸ் அட்ஜசன்ட் சைன் சொல்லணும். ஆப்போசிட்ல வேல்யூ இல்ல, 90 டிகிரி ஆப்போசிட்ல ஹைபோட்டனஸ். அப்ப அட்ஜசன்ட் அவைலபிள், ஹைபோட்டனஸ் அவைலபிள். அப்ப எதை எடுக்க முடியும் நம்ம, cos theta that is equal to adjacent by hypotenuse. cos அப்படியே வச்சீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. theta என்கிறது angle. what about angle here? pi is the angle. so adjacent by hypotenuse. cos pi is the angle. so what is the adjacent value? A by r. so cos pi that is equal to A by r. எனக்கு இங்க என்ன வேல்யூ தேவை, இத பாருங்க, r உடைய வேல்யூ தேவை எனக்கு. இப்ப cos pi that is equal to A by r னா r that is equal to A by cos pi. அப்ப தேர்ட் ட்ரையாங்கிள் இருந்து ஒரு வேல்யூ கிடைச்சிட்டு நமக்கு. இதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? கவனி. so dB that is equal to mu naught by 4 pi I d pi இந்த equation by r இருக்கு. இந்த r உடைய பிளேஸ்ல A by cos pi சப்ஸ்டிட்யூட் பண்ணணுமே. இது ஒரு fraction. இது மேல போகும்போது ரிவர்ஸ் மல்டிப்ளை ஆகும். எப்படி பாருங்க, dB that is equal to mu naught by 4 pi இருக்கா, இங்க இருக்கு I d pi இருக்கா. இந்த ஒரு fraction மட்டும் தலை கீழே போய் மல்டிப்ளை ஆகும், cos pi by A வரும். அப்ப எப்படி எழுதாது, mu naught by 4 pi A, mu naught I by 4 pi A, I இருக்காங்க, mu naught I by 4 pi A cos pi d pi.
mu naught I by 4 pi a cos pi d pi. இதுதான் dp உடைய வேல்யூ. இப்போ இதை நம்ம என்ன பண்றது பாருங்க. அடுத்து db that is equal to இந்த வேல்யூ mu naught I by 4 pi a cos pi d pi. எல்லா வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி முடிச்சாச்சு. 3 triangles over இந்த டயகிராம்ல 1 2 3 இது வச்சு முடிச்சாச்சு. நான் மேலே சொன்னேன் இந்த பயோட் செவட்டை யூஸ் பண்ணி ஒரு ஸ்மால் போர்ஷனுக்கான மேக்னெட்டிக்ல ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஆனா இன்டகிரேஷன் இருக்கு, அதை அப்ளை பண்ணி ஓவரால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ மேத்தமெட்டிக்கல் அப்ளிகேஷன் இன்டகிரேஷன் எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் பாருங்க. அப்ப இந்த d என்கிற சேஞ்சிங் ஃபேக்டர் அதை கேன்சல் பண்ணா இன்வர்ஸ் ஆஃப் சேஞ்சிங் ஃபேக்டர் உங்களுக்கு the inverse of differentiation that is called by integration அதை யூஸ் பண்ணணும். அப்ப டிஃபரன்ஷியேட் என்ன மீனிங் dy by dx சொல்றோம்னா அப்படியே y என்கிற ஈக்குவேஷனை x போட்டு மாத்துங்க. டிஃபரன்ஷியேட் என்ன மீனிங் டு சேஞ்ச் differentiate the equation y with respect to x. அப்ப x என்கிறது வேரியபிள், அதுதான் ஃபார்முலா யூஸ் பண்றோம். நம்ம கான்ஸ்டன்டா ஒண்ணு பண்ண முடியாது சொல்லிருக்கேன் உங்களுக்கு. கான்ஸ்டன்ட் தனியா இருந்தா வெட்டலாம் 0. வேரியபிள் கூட மல்டிப்ளை ஆகி வருது 2x அப்படி வருது அப்படின்னா 2 கான்ஸ்டன்ட் வெளிய வச்சிடணும். x க்கு மட்டும் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அது மாதிரி இங்க நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம். இந்த டிஃபரன்ஷியல் ஃபேக்டரை கேன்சல் பண்ணா ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணி ஆகும். இன்டகிரல் db that is equal to integral mu naught I by 4 pi a cos pi d pi. இந்த இடத்துல இதுவும் கேன்சல் ஆயிடும். ஏன்னா மேலே சொல்லிருக்கோம் உங்களுக்கு இன்டகிரேஷன்ங்கிறது 1 by d இன்வர்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன். அப்ப இது 1 by d into db தான் dd கேன்சல். இன்டகிரேஷன்ங்கிறது 1 by d, இது வந்து db, இது ரெண்டு கேன்சல்னா b is answer. இதை மேலே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோ உங்களுக்கு. ஸோ இன்டெகிரல் db ங்கிறது இன்டெகிரல் dx மாதிரி ஃபார்முலா இருக்கா உங்களுக்கு இன்டகிரேஷன்ல. இன்டெகிரல் dx is equal to என்னங்க எழுதுங்க இன்டெகிரல் dx is equal to x. இந்த ஃபார்முலா இங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இன்டெகிரல் db ங்கிறது b that is equal to இங்க வாங்க டக்கு லிமிட்ட போட கூடாது. இங்க எது கான்ஸ்டன்ட் எது வேரியபிள், எது வேரியபிள் யார் சொல்றது? ஃபங்க்ஷன் நீங்க நல்லா பார்க்கணும். மேத்தமேட்டிக்ஸ்ல இந்த இன்டகிரேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷனை பார்க்கணும். டோட்டல் ஓவரால் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன்ல எது வேரியபிள் கான்ஸ்டன்ட் டிசைட் பண்ண யார் கேட்டா நம்ம கிடையாது. இங்க பாருங்க d pi இங்க மென்ஷன் பண்ணிப்போங்க. லாஸ்ட்ல இங்க மென்ஷன் பண்ணிப்பாங்க டிஃபரன்ஷியேட் எதுன்னு சொல்லிப்பாங்க. அது பையா எக்ஸா ஒய்யா ஜெட்டாங்கிறது அதை பொறுத்து தான் அந்த ஃபங்க்ஷன்ல இது கான்ஸ்டன்ட் இது வேற முடிவு பண்ண முடியும் நம்ம. அப்ப இங்க d பைங்கிறது பை இஸ் a வேரியபிள், வேரியபிளை சேஞ்ச் பண்ண முடியும். கான்ஸ்டன்ட்டா ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம. does not change. அப்ப இதுதான் வேரியபிள். பை ஃபேக்டர்ஸ் ஆர் வேரியபிள்னா இதுதான் வேரியபிள். பாக்கறதுக்கு வெளிய போடணும். mu naught I 4 pi a எல்லாத்துக்கும் வெளிய போடணும். சோ எல்லாத்துக்கு வெளிய வச்சா கான்ஸ்டன்ட். இப்படி தான் நம்ம ஒரு ஃபங்க்ஷன்ல எது கான்ஸ்டன்ட் எது வேரியபிள் முடிவு பண்றது. சப்போஸ் இந்த d I ன்னு வருச்சு, இந்த d I ன்னு வருது. I is வேரியபிள், I மட்டும் வைக்கணுங்க, பாக்கறதுக்கு வெளிய போடணும். சோ இன்டகிரேஷன் நீங்க நல்லா கத்துங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பிசிக்ஸ். சோ mu naught I by 4 pi a இது கான்ஸ்டன்ட் எதை வச்சு டிசைட் பண்றோம்னா டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு பை ன்னு வருது இன்டகிரேஷன்ல. அப்ப இந்த பை ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வேரியபிள் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, அப்ப cos pi இருக்கு, வேற எங்க பை இல்ல. சோ இது வெளிய சொல்லுங்க mu naught I by 4 pi a integral cos pi d pi. இப்போ நம்ம ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணோம். இப்போ லிமிட் போடணும். ஸ்ப்ளிட் அப் பண்ணி இதான் வேரியபிள் முடிவு பண்ணியாச்சு. முடிவு பண்ண பிறகு திரும்பி டிஃபரன்ஷியேட் பை பைக்கான வேரியபிள் என்ன
பைக்கான வேரியபிள் என்ன பாருங்க. இந்த டயக்ராம்ல பைங்கிறது வாட் இஸ் த மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ. மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய ஆங்கிள் சொல்றோம் நம்ம. மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய ஆங்கிள் தான் பைங்கிறது. அது லோயர்ங்கிறது மினிமம் -π1, மேக்ஸிமம் +π2. எக்ஸாக்ட்டா நமக்கு தெரியும் 180 டிகிரி சார். இது ஒரு 90 டிகிரி, இது ஒரு 90 டிகிரி. ஏன்னா ஒரு ஒயர் சிலிண்டர் மாதிரி இருக்கும், சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார்ம் ஆகும். இது எப்படி இருக்கோ அதே ஷேப்ல தான் இருக்கும். சப்போஸ் இந்த மாதிரி ரெக்டாங்குலர் ஷேப்னா ரெக்டாங்குலர் ஷேப்ல உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜெனரேட் ஆகும். ஸோ கண்டக்டர் என்ன ஷேப் இருக்கோ அதே ஷேப் நமக்கு கிடைக்கும். அப்ப இது வந்து ஒயர்ங்கிறது தின் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ங்கனால சிலிண்டர் மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ அதான் போட்டு காட்டிருக்கேன் ஸ்டார்டிங் சொன்ன உங்களுக்கு. ஸோ இந்த லோயர் ஆங்கிள் π1, அப்பர் ஆங்கிள் π2, லோயர் லிமிட் அப்பர் லிமிட், மினிமம் மேக்ஸிமம். ஒன்று பிலோ 0ங்கிறது 0 மைனஸ் வேல்யூஸ், மேலே பிளஸ் வேல்யூ. ஸோ -π1 plus π2, லோயர் லிமிட் -π1, அப்பர் லிமிட் +π2. இப்போ இந்த டயக்ராம் தேவையில்லை இருக்கு, எரேஸ் பண்ணிடுறேன். கவனிங்க. So B that is equal to mu naught I by 4 pi A integral cos theta d theta integral cos x dx. cos x d theta வருது. நான் மேட் சொன்ன உங்களுக்கு இங்க என்ன மென்ஷன் பண்ணிக்கோங்களோ அந்த ஃபேக்டரை நீங்க சேஞ்ச் பண்ண முடியும். அப்ப தீட்டானா இங்க தீட்டா வரும், xல x. சோ இன்டெகிரல் cos theta d theta ஃபார்முலா என்ன கேட்டா sin theta. இன்டெகிரல் cos x dx னா sin x. இதான் நீங்க இன்டகிரேஷன்ல படிச்சிருப்பீங்க. சோ இங்க இன்டெகிரல் cos pi இருக்கு. அப்ப என்ன ஆன்சர் உங்களுக்கு sin pi. லோயர் லிமிட் -π1, லிமிட்ட வெல்ல மென்ஷன் பண்ணியாச்சு. B that is equal to mu naught I by 4 pi A. இங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் போடணும். நீங்க sin இந்த பை என்கிற வேரியபிள் எடுத்துட்டு அப்பர் லிமிட் போட்டாச்சு +π2. அப்பர் லிமிட் மைனஸ், அது கண்டிஷன். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். சோ sin next lower limit -π1. so sin pi என்கிற பிளேஸ்ல pi is a variable, அந்த வேரியபிள் மட்டும் எடுத்துட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணும். sin +π2 minus sin -π1. upper limit minus lower limit. so mu naught I by 4 pi A sin π2 இது அப்படியே போடுங்க, பிளஸ்ல இருக்கு. இங்க sin -θ ஃபார்முலா இருக்கு. இங்க இருக்கு sin -θ is equal to -sin θ. நோட் பண்ணீங்க, trigonometrical formulas உங்களுக்கு. sin -θ is equal to -sin θ. அப்ப இங்க sin இங்க ஒரு மைனஸ் இருக்கு. சோ இதோட வேல்யூ மட்டும் எனக்கு வேணும். sin -π1 னா என்ன உங்களுக்கு -sin π1. ஓகேவா? சோ sin +π2 minus sin -π1 ங்கிறது sin π1 சொல்லலாம். இதுக்கு ஃபார்முலா கீழே நான் கொடுத்திருக்கேன். முடிய போகுது. கவனிங்க. so B that is equal to mu naught I by 4 pi A. இது கவனிங்க. sin π2 first value minus into minus plus sin π1. ஓகே, இப்போ இந்த π1 and π2 வேல்யூ ஸ்டார்ட் சொன்ன உங்களுக்கு அந்த டயகிராம் போடுறது. நம்ம π1 and π2 உடைய வேல்யூ என்ன கேட்டீங்கன்னா 90 டிகிரி. அப்ப ஒரு சிலிண்டரை சுத்தி சிலிண்டர் மாதிரி கூட ஒரு ஒயர் அது கரண்ட்டை கேரி பண்ணும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜெனரேட் பண்ணும். அப்ப அதுக்கான ஆங்கிள்ஸ் எப்படி உங்களுக்கு நான் முன்னாடி சொல்லிட்டேன் உங்களுக்கு. அந்த வீடியோ ரீப்ளே பண்ணி பாத்துங்க. π1 and π2 கம்பைன் பண்ணா 180 டிகிரி. சோ π1
எவ்வளவுனா 90 degree. Pi 2 is 90 degree. So pi 1 that is equal to pi 2 that is equal to 90 degree. Both are same in angles. Substitute பண்ணுங்க. B that is equal to mu naught I by 4 pi a sin 90 degree sin 90 degree. Sin 90 becomes 1. Sin 90 ங்கிறது 1 the value. So B that is equal to mu naught I by 4 pi a 1 plus 1 எவ்வளவு 2. So B that is equal to mu naught I by 4 pi a into 2. Cancel பண்ணலாமா 2 in cancel பண்ணா 2 இருக்கும். So B that is equal to mu naught I by 2 pi a. இதுதான் mu naught I by 2 pi a. இதுதான் magnetic field for a long straight conductor carrying current. ஒரு லாங் ஸ்ட்ரைட் ஒயர் கரண்ட்டை கேரி பண்ணும்போது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதுக்கான ஸ்கேலர் ஃபார்ம் B that is equal to mu naught I by 2 pi a. If you want to express that in the vector form na B vector that is equal to mu naught I by 2 pi a n cap னு போடுங்க. n cap ங்கிறது யூனிட் வெக்டார். நான் மீண்டும் சொல்லிருக்கேன், இந்த ப்ராசஸ் பண்றோம்ல எந்த ஒரு டைமென்ஷன் வேணா வச்சு பண்ண முடியும். இந்த ஆட் மீடியத்துல எந்த ஒரு டைமென்ஷன் வேணா வச்சு நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ண முடியும். இந்த டோட்டல் மேக்னெட்டிக் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சோ n cap ங்கிறது இட்ஸ் a யூனிட் வெக்டார். ஓகேவா? சோ B vector that is equal to mu naught I by 2 pi a அதே வேல்யூ உங்களுக்கு டைரக்ட்லி கேபிட்டல் can put n cap. இதான் வெக்டர் ஃபார்ம். சோ இது ஸ்கேலர் ஃபார்ம், இது வெக்டர் ஃபார்ம். ஓகே, thank you.